நம்மள பல பேரு நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் மாசம் ஆனா கரெக்டா சம்பளம் வாங்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா நிஜமான பணக்காரங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. நாம காசுக்காக மட்டுமே வேலை செஞ்சோம்னா லைஃப் முழுக்க அந்த சம்பள சைக்கிள்லயே மாட்டிக்க வேண்டியதுதான். காசு வரும், செலவாகும், அப்புறம் பயத்திலேயே அடுத்த மாச சம்பளத்துக்காக ஓடுவோம். இத ஆத்தர் எலி ஓட்டம் அப்படின்னு சொல்றாரு. பயமும் பேராசையும் தான் நம்மள இந்த லூப்ல மாட்டி வைக்குது. ஆனா பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க காசுக்காக ஓட மாட்டாங்க. அந்த காசை நமக்காக எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு பார்ப்பாங்க. அதாவது ஒரு பிசினஸ்லயோ இல்ல வேற எதுலயோ முதலீடு செஞ்சு அவங்க சும்மா இருந்தா கூட அந்த பணம் அவங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டே இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா வெறும் சம்பளத்தை மட்டுமே நம்பி மத்தவங்களுக்காக உழைக்காம உங்களோட அறிவை வச்சு பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும். நீங்க காசுக்கு பின்னாடி ஓடக்கூடாது, காசு தான் உங்களுக்கு பின்னாடி வரணும். இதான் இந்த சாப்டரோட முக்கியமான கருத்து. இதன் அடுத்த பகுதியாக ஆத்தர் நிதியறிவு அல்லது பணத்தை பற்றிய கல்வி, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ஏன் மிக முக்கியம் என்பதை பற்றி விளக்குகிறார். நம்மில் பலருக்கு நான் நன்றாகத்தான் சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னிடம் ஏன் பணம் தங்குவதில்லை என்ற கேள்வி இருக்கும். அதற்கு பதில் என்னவென்றால், நாம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த பணத்தை எவ்வாறு தக்கவைத்துக் கொள்கிறோம், எப்படி பெருக்குகிறோம் என்பதுதான் முக்கியம். இதை முழுமையாக புரிந்துகொள்ள சொத்து, ஆசெட் மற்றும் பொறுப்பு, லயபிலிட்டி ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சொத்து என்பது நம்முடைய பையிற்குள் பணத்தை கொண்டு வரும் ஒரு விஷயமாகும். உதாரணத்திற்கு வாடகை வரக்கூடிய ஒரு வீடோ அல்லது பங்குச்சந்தையில் ஷேர் மார்க்கெட் செய்யும் முதலீடுகளோ சொத்துக்கள் ஆகும். ஏனெனில் அவை நமக்கு தொடர்ந்து வருமானத்தை தந்து கொண்டே இருக்கும். ஆனால் பொறுப்பு என்பது நம்முடைய பையிலிருந்து பணத்தை வெளியே எடுத்துச் செல்லும் விஷயமாகும். ஆடம்பரத்திற்காக கடன் வாங்கும் கார், கிரெடிட் கார்டு, நிலுவைத் தொகைகள் போன்றவற்றை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். பெரும்பாலான மக்கள் செய்யும் தவறு என்னவென்றால், எவை சொத்துக்கள் என்று தெரியாமல் பொறுப்புகளை சொத்துக்கள் என்று நினைத்து வாங்கிவிடுவதுதான். சொந்த வீடு வாங்குவது நல்ல விஷயம் என்றாலும் அதற்கு நாம் ஒவ்வொரு மாதமும் பெரும் தொகையை தவணையாகவும் இஎம்ஐ பராமரிப்புச் செலவாகவும் கொடுத்து கொண்டே இருந்தால் அதுவும் ஒரு வகையில் பொறுப்பாகவே மாறும். பணக்காரர்கள் தங்களுக்கு வரும் வருமானத்தைக் கொண்டு மேலும் மேலும் சொத்துக்களை மட்டுமே வாங்குவார்கள். அது அவர்களுக்கு மீண்டும் வருமானத்தை கொடுக்கும். ஆனால் நடுத்தர வர்க்கத்தினர் வருமானம் வந்தவுடன் பொறுப்புகளை வாங்கிவிட்டு கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படுவார்கள். சுருக்கமாகச் சொன்னால், நமக்கு கணக்கு வழக்குகளோ அல்லது பெரிய பொருளாதார விதிகளோ தெரியாவிட்டாலும் சொத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் துல்லியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வரும் வருமானத்தை ஆடம்பரமாக செலவு செய்து வீணாக்காமல் அதை சொத்துக்களாக மாற்றி பணத்தை பெருக்குவதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். இதுவே இந்த அதிகாரத்தின் முக்கிய கருத்தாகும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அடுத்த முக்கியமான சாப்டர், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது மட்டும் இல்லப்பா, உங்களோட சொந்த வேலையில, அதாவது உங்களோட சுய முன்னேற்றத்துல நீங்க கவனமா இருக்கணும்ன்றதுதான். நம்மள பல பேர் என்ன பண்றோம்னா, மத்தவங்களுக்காக, அதாவது ஒரு கம்பெனிக்கோ இல்ல பாஸுக்கோ உழைச்சு அவங்கள பணக்காரங்க ஆக்குறதுலயே நம்ம லைஃபை ஓட்டிடுறோம். ஆத்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க பாக்குற வேலையோ இல்ல உங்களோட தொழிலோ ப்ரொஃபஷன் வேற, உங்களோட பிசினஸ் வேற. நீங்க பகல்ல ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்களா? தாராளமா பாருங்க. ஆனா அதே சமயம் உங்களுக்கான ஒரு அசெட் காலம், அதாவது சொத்துக்களை சேர்க்கிற வேலைய நீங்க சைட்ல ஆரம்பிக்கணும். நம்ம ஊர்ல நிறைய பேரு நான் ஒரு பேங்க் மேனேஜர், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் அவங்களோட வேலை தானே தவிர அவங்களோட சொந்த பிசினஸ் கிடையாது. நீங்க வேலை பார்க்குற கம்பெனி எப்ப வேணா மாறலாம், ஆனா நீங்க உருவாக்குற சொத்துக்கள் தான் நிரந்தரம். அதனால உங்க சம்பள காசுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து ஷேர் மார்க்கெட் முதலீடுகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லனா வாடகை வர்ற மாதிரியான ரியல் எஸ்டேட் சொத்துக்கள்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த சொத்துக்கள் தான் உங்களோட உண்மையான பிசினஸ். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வேலைக்கு நீங்க உண்மையா இருங்க, தப்பில்ல. ஆனா உங்களோட எதிர்காலத்துக்காகவும் உங்களோட நிதி சுதந்திரத்துக்காகவும் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் நீங்க ஒரு அசெட்டை உருவாக்கணும். மற்றவங்களோட வெல்த்தை கிரியேட் பண்ண ஓடிட்டு இருக்கிற அதே நேரத்துல உங்களுக்கான சொத்துக்களை உருவாக்குறதுலையும் கொஞ்சம் மைண்ட் வைங்க. இதான் இந்த சாப்டரோட மெயின் கான்செப்ட். சாப்டர் 4, வரலாற்றில் வரிகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் வலிமையும், த ஹிஸ்டரி ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் த பவர் ஆஃப் கார்ப்பரேஷன்ஸ். நம்ம ஊர்ல எல்லாரும் என்ன நினைப்போம்னா, இந்த அரசாங்கம் போடுற டாக்ஸ் அல்லது வரி அப்படிங்கிறது பணக்காரங்க கிட்ட இருந்து காசை புடுங்கி ஏழைகளுக்கு கொடுக்கத்தான் கொண்டு வந்தாங்கன்னு நினைப்போம். ஆரம்பத்துல வரலாறுல அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆனா காலப்போக்குல என்னாச்சு தெரியுமா? இந்த வரியோட மொத்த பாரமும் நடுத்தர வர்க்கத்து மேலையும் ஏழங்க மேலையும் தான் வந்து விழுந்தது. இது எப்படி நடக்குதுன்னு ஆத்தர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. பணக்காரங்க எல்லாரும் ரொம்ப புத்திசாலியா கேம் ஆடுறாங்க. அவங்க கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனங்களை உருவாக்கி அதுக்கு பின்னாடி தங்களோட பணத்தை மறைச்சு வச்சுப்பாங்க. ஒரு சாதாரண சம்பளக்காரருக்கும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வச்சிருக்க பணக்காரருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா?
நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்கறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு சம்பளம் வரும், அதுல அரசாங்கம் டாக்ஸ புடுங்கிடும், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காசை வச்சு தான் நீங்க செலவே பண்ண முடியும். ஆனா இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படி வேலை செய்யும்னா முதல்ல அவங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு பிசினஸ் டூர், கார், ஆஃபீஸ் செலவுன்னு எல்லா செலவுகளையும் முதல்லயே பண்ணிடுவாங்க. அப்படி எல்லா செலவும் பண்ணது போக கடைசியா கையில மிஞ்சுற லாபத்துக்கு மட்டும்தான் அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டுவாங்க. இதனால அவங்க கட்டுற டாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். பணக்காரங்க டாக்ஸ் சட்டத்துல இருக்கிற லூப் ஹோல்ஸ் அதாவது வழிகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தங்களோட சொத்துக்களை டாக்ஸ்ல இருந்து காப்பாத்திக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க வெறும் சம்பளத்தை மட்டுமே நம்பி வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட உழைப்புல ஒரு பெரிய பகுதி டாக்ஸுக்கே போயிடும். ஆனா சட்டப்படியா ஒரு கார்ப்பரேட் அமைப்பையோ அல்லது பிசினஸையோ உருவாக்கி அது மூலியமா முதலீடு செய்ய பழகிக்கிட்டீங்கன்னா உங்களோட பணத்தை நீங்க டாக்ஸ்ல இருந்து ஸ்மார்ட்டா சேவ் பண்ணலாம். டாக்ஸ் பத்தின அறிவும் சட்டத்தோட பவரும் தான் பணக்காரங்களை இன்னும் பெரிய பணக்காரங்க ஆக்குது. இதான்ப்பா இந்த சாப்டரோட மெயின் சீக்ரெட். சாப்டர் 5, த ரிச் இன்வென்ட் மணி. த ரிச் இன்வென்ட் மணி. இந்த உலகத்துல நிஜமான பணக்காரங்க யாரு தெரியுமா? அவங்க காசுக்காக காத்துட்டு இருக்க மாட்டாங்க, பணத்தை அவங்களே உருவாக்குவாங்க. நம்ம ஊர்ல எல்லாரும் கையில காசு இல்ல, அதான் என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு புலம்புவாங்க. ஆனா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நிஜமான உலகத்துல தைரியமும் புத்திசாலித்தனமும் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. வெறும் படிப்பு அறிவு மட்டும் பத்தாது, அது கூட நிதி அறிவு, ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். பணத்தை உருவாக்குறது அப்படின்னா கள்ள நோட்டு அடிக்கிறது இல்லப்பா. மத்தவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு வாய்ப்பை உங்க அறிவை வச்சு கண்டுபிடிச்சு அதை ஒரு லாபகரமான பிசினஸா மாத்துறது தான். உதாரணத்துக்கு, ஒரு இடத்துல ஒரு சொத்து ரொம்ப கம்மி விலைக்கு விக்குது, ஆனா அதுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். மத்தவங்க எல்லாரும் பயந்துட்டு ஓடிடுவாங்க. ஆனா நிதியறிவு இருக்கிற ஒருத்தர் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிச்சு அதை கம்மி விலைக்கு வாங்கி சரி பண்ணி பெரிய லாபத்துக்கு வித்துடுவாரு. இங்க அவரு காசை முதலீடு பண்றதை விட அவரோட மூளையை முதலீடு பண்ணி புதுசா ஒரு பணத்தை அங்க உருவாக்குறாரு. நிறைய பேரு பேங்க் லோனுக்காகவும் இன்வெஸ்டர்ஸ்க்காகவும் காத்துட்டே இருந்து அவங்களோட ஐடியாவை விட்டுடுவாங்க. ஆனா ஸ்மார்ட்டான பணக்காரங்க கையில் காசு இல்லைனாலும் மத்தவங்களோட பணத்தை, அதர் பீப்புள்ஸ் மணி, எப்படி முறையா பயன்படுத்தி ஒரு பிசினஸை பில்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நல்லா தெரியும். பயந்து நடுங்கிட்டு ஒரே இடத்துல நிக்காம லேட்டஸ்ட் டெக்னாலஜியையும் மார்க்கெட் ட்ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு புது புது முதலீட்டு வழிகளை உருவாக்குவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, பணம் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பேப்பர் கிடையாது, அது நம்ம மைண்ட்ல வர்ற ஒரு ஐடியா தான். நீங்க உங்க நிதி அறிவை வளர்த்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற லூப் ஹோல்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மத்தவங்க எல்லாம் கஷ்டம்னு நினைக்கிற ஒரு விஷயத்துல உங்களால ஈஸியா பணத்தை உருவாக்க முடியும். வாய்ப்புக்காக வெயிட் பண்ணாதீங்க, உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே கிரியேட் பண்ணுங்க. சாப்டர் 6, ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. நம்ம ஊர்ல வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலைக்கு போறப்போ அங்க எவ்வளவு சம்பளம் தர்றாங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு தான் முதல்ல பாப்பாங்க. ஆனா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க கரியரோட ஆரம்பத்துல காசுக்காக வேலை செய்யக்கூடாது, அங்க புதுசா என்ன கத்துக்க முடியும்ன்றதுக்காக மட்டும்தான் வேலை செய்யணும். லாங் டேர்ம்ல ஜெயிக்கணும்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்காம வெவ்வேறு துறைகள்ல இருக்கிற ஸ்கில்ஸை கத்து வச்சுக்கணும். நிறைய பேரு தங்களோட சொந்த துறையில ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தர் சூப்பரா கதை எழுதுவாரு, இல்லனா செம்மையா சமைப்பாரு. ஆனா அவங்க கிட்ட ஏன் காசு இல்லைன்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த திறமையை எப்படி விற்கணுன்ற வியாபார அறிவு இருக்காது. அதனாலதான் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராவோ இல்ல அக்கௌண்டன்டாவோ இருந்தாலும் சைட்ல மார்க்கெட்டிங், சேல்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங் மற்றும் நெகோஷியேஷன் போன்ற பிசினஸ் ஸ்கில்ஸையும் கத்துக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களோட தனித்திறமையை வச்சு உங்களால ஒரு பெரிய பிசினஸை பில்ட் பண்ண முடியும். பெரிய பணக்காரங்க தங்களோட பசங்களை ஒரே வேலையில உட்கார வைக்க மாட்டாங்க. அவங்கள அக்கவுண்ட்ஸ், சேல்ஸ், மேனேஜ்மெண்ட்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கொஞ்ச நாள் வேலை பார்க்க வைப்பாங்க. ஏன்னா ஒரு பிசினஸை ரன் பண்ணணும்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட பேசிக்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் ஒரு நல்ல லீடருக்கு அழகு. ஆனா மிடில் கிளாஸ் மக்கள், எனக்கு இந்த வேலை தான் தெரியும், நான் இதை மட்டும்தான் பார்ப்பேன்னு ஒரே இடத்துல செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியில லே ஆஃப் பண்ணா அடுத்த கட்டத்துக்கு போக தெரியாம கஷ்டப்படுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு நீங்க வாங்குற சின்ன சம்பளத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒரு வேலை உங்களுக்கு எவ்வளவு காசு தருதுன்றதை விட அது உங்களுக்கு என்ன அறிவையும் அனுபவத்தையும் தருதுன்னு பாருங்க. கத்துக்கிறத நிறுத்தாதீங்க, ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு புது புது ஸ்கில்ஸை கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்நாள் வருமானமும் உங்களோட மதிப்பும் சொசைட்டில ஏறிட்டே இருக்கும். சாப்டர் 7, தடைகளை தாண்டுதல், ஓவர் கமிங் ஆப்ஸ்டிகல்ஸ். நம்ம நிதி அறிவை வளர்த்துக்கிட்டு அசெட்னா என்ன, லயபிலிட்டினா என்னன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நிறைய பேரால ஏன் பணக்காரங்க ஆக முடியல? அதுக்கு ஆத்தர் இந்த சாப்டர்ல முக்கியமான 5 தடைகளை பத்தி பேசுறாரு. நாம பணக்காரன் ஆகணுன்ற பாதையில போறப்போ பயம், சந்தேகம், சோம்பேறித்தனம், கெட்ட பழக்கங்கள், அப்புறம் கர்வம், இந்த 5ம் தான் நம்மள முடக்கி போடுற பெரிய எதிரிகள். இதுல மேட்டர் பணத்தை இழந்துடுவோமோன்ற பயம்.
பணக்காரங்களுமே பணத்தை இழந்திருக்காங்க, ஆனா அவங்க அந்த இழப்ப ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இன்னும் வேகமா ஓடுவாங்க. ஆனா நடுத்தர மக்கள் தோத்துடுவோமோன்ற பயத்திலேயே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாம சேஃபா இருக்கணும்னு நினைச்சு ஒரே இடத்துல நின்னுடுவாங்க. அடுத்தது சந்தேகம், அதாவது சினிசிசம். நாம ஒரு புது பிசினஸோ இல்ல ஷேர் மார்க்கெட்லயோ இறங்கலான்னு நினைச்சா சுத்தி இருக்கிறவங்க அதெல்லாம் சரி வராது, நஷ்டமாயிடும்னு பயமுறுத்துவாங்க. நாமளும் அதை நம்பி பின்வாங்கிடுவோம். இந்த உலகத்துல பயப்படுறவங்க என்னைக்கும் ஜெயிக்கிறது இல்லப்பா, தைரியமா ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. மூணாவது விஷயம் சோம்பேறித்தனம். இங்க சோம்பேறித்தனம்னா சும்மா தூங்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நிஜமா நம்ம லைஃபுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை கவனிக்காம விடுறது தான். நாலாவது நம்மோட கெட்ட பழக்கங்கள். சம்பளம் வந்த உடனே நமக்கான அசெட்ஸை சேர்க்காம மற்றவங்களுக்கு ஃபில்டப் கொடுக்கறதுக்காக ஆடம்பர செலவுகளை பண்றது. கடைசியா இருக்கிறது கர்வம், ஆரகன்ஸ். நமக்கெல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு புதுசா எதையும் கத்துக்காம இருக்கிறது தான் பெரிய ஆபத்து. உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரியலனா அதை ஒத்துக்கிட்டு அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டு கத்துக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த 5 தடைகளையும் நீங்க எப்படி கையாளுறீங்கன்றதுல தான் உங்களோட வெற்றி இருக்கு. பயமும் சந்தேகமும் வர்றது சகஜம்தான், ஆனா அது உங்களை கட்டுப்படுத்த விடக்கூடாது. சோம்பேறித்தனத்தை தள்ளி வச்சுட்டு கர்வத்தை விட்டுட்டு தினமும் புதுசா கத்துக்கிட்டு உங்களோட முதலீட்டு பாதையில தைரியமா அடி எடுத்து வைங்க. சாப்டர் 8, தொடங்குவதற்கான வழிகள், கெட்டிங் ஸ்டார்டட். சரிப்பா, இதுவரைக்கும் நீ சொன்ன புக்கின் தியரி எல்லாம் சூப்பரு, ஆனா பிராக்டிகலா நான் இப்ப என்னதான் பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தான் இந்த சாப்டர். நாம பணக்காரன் ஆகணுன்றது ஒரு ஓவர்நைட் மேஜிக் கிடையாது. அதுக்கு நம்ம மைண்ட்ல ஒரு 10 விதமான பழக்க வழக்கங்களை கொண்டு வரணும்னு ஆத்தர் சொல்றாரு. அதுல முக்கியமான சில விஷயங்களை இப்ப பாப்போம். முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும். அதாவது நான் ஏன் பணக்காரன் ஆகணும் அப்படின்ற வெறி இருக்கணும். எனக்கு 60 வயசு வரைக்கும் மத்தவங்கிட்ட அடிமையா வேலை பார்க்க பிடிக்கல, நான் சீக்கிரமா ரிட்டையர் ஆகி என் லைஃபை ஜாலியா வாழணும் அப்படின்ற ஒரு ஆழமான காரணம் இருந்தா மட்டும்தான் கஷ்டம் வரும்போது நீங்க பின்வாங்காம ஓடுவீங்க. அடுத்ததா, தினமும் நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உங்க கையில வர்ற ஒவ்வொரு ரூபாயும் நீங்க ஒரு அசெட்ல போடுறீங்களா இல்ல தேவையில்லாத லயபிலிட்டில போடுறீங்களான்ற ஆப்ஷனை நீங்க தான் சூஸ் பண்றீங்க. அதனால உங்களோட நேரத்தையும் பணத்தையும் சரியான இடத்துல முதலீடு செய்ய பழகிக்கோங்க. மூணாவது விஷயம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறவங்களா இருந்தா நீங்களும் அப்படியே மாறிடுவீங்க. பணத்தை பத்தியும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் பேசுற புத்திசாலியான ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுங்க. நாலாவது, எப்பவுமே உங்களை நீங்களே முதல்ல கவனிச்சுக்கணும். அதாவது பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். மாச சம்பளம் வந்த உடனே லோன், இஎம்ஐ, வீட்டு வாடகைன்னு மற்றவங்களுக்கு எல்லா காசையும் கொடுத்துட்டு கடைசியா மிச்சம் இருந்தா சேமிக்கலான்னு நினைக்கக்கூடாது. சம்பளம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு பகுதியை உங்களோட அசெட்டுக்காக ஒதுக்கி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வர்ற ப்ரெஷரை வச்சு உங்களோட செலவுகளை மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. அப்பதான் புதுசா பணம் சம்பாதிக்கிற ஐடியாக்கள் உங்களுக்கு தோணும். சுருக்கமா சொல்லணும்னா, ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை, ஒரு நல்ல மைண்ட் செட் இருந்தா போதும். உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு நல்ல மென்டர் கண்டுபிடிங்க, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க. எதையும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாம இன்னைக்கே இப்பவே உங்களோட நிதி சுதந்திரத்துக்கான முதல் அடியை எடுத்து வைங்க. சாப்டர் 9 மற்றும் எபிலாக், இன்னும் சில வழிகளும் குழந்தைகளுக்கான கல்லூரி கல்வியும், ஸ்டில் வாண்ட் மோர். ஹியர் ஆர் சம் டு டூஸ் மற்றும் காலேஜ் எஜுகேஷன் ஃபார் யோர் கிட்ஸ். புக் ஃபுல்லா எல்லா தியரியும் பார்த்தாச்சு, ஆரம்பிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சாச்சு. ஆனா ஆக்ஷன்ல இறங்கும்போது இன்னும் சில குட்டி குட்டி விஷயங்களை நாம மைண்ட்ல வச்சுக்கணும். அது என்னென்ன, அப்புறம் நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சரை எப்படி பிளான் பண்ணணும்ன்றது தான் இந்த கடைசி பகுதி. நாம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரே இடத்துல நிக்காம புது ஐடியாக்களை தேடிட்டே இருக்கணும். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலனா அதை அப்படியே பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம உடனே வேற ஒரு ஃபார்முலாவை கத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட்ல மத்தவங்க எதை வாங்க ஓடுறாங்களோ அதுக்கு பின்னாடி நீங்களும் ஆட்டு மந்த மாதிரி ஓடக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டோ இல்ல ரியல் எஸ்டேட்டோ எப்போ விலை கம்மியா இருக்கோ அப்போ வாங்கிட்டு மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது லாபத்தை பார்த்துட்டு வெளியே வர பழகிக்கணும். எதையும் பெருசா யோசிங்க, சின்ன சின்ன டீல்களா இருந்தாலும் அதுல இருந்து பிசினஸை கத்துக்கோங்க. முக்கியமா ஆக்ஷன்ல இறங்குங்க. சும்மா யோசிச்சுட்டே இருந்தா எதுவும் மாறாது. தப்போ சரியோ களத்துல இறங்கி வேலை பார்க்கறவன் தான் கடைசியில ஜெயிப்பான். அடுத்ததா ஆத்தர் எபிலாக்ல குழந்தைங்களோட கல்லூரி கல்வியை பத்தி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை உடைக்கிறாரு. நம்ம ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய மைண்ட் செட் என்னன்னா, புள்ளைங்க படிப்புக்காக சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து இல்லனா பெரிய லோனை வாங்கி காலேஜ் ஃபீஸ் கட்டுவாங்க. ஆனா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க குழந்தைங்களோட படிப்புக்காக நீங்க கஷ்டப்பட்டு சேமிக்கிற காசை டைரக்டா கொண்டு போய் காலேஜ் ஃபீஸா கட்டாதீங்க. அதுக்கு பதிலா அந்த காசை முதல்ல ஒரு நல்ல அசெட்ல, அதாவது ஒரு பிசினஸ்லயோ இல்ல ஷேர் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த அசெட் வளர்ந்து அதுல இருந்து வர்ற லாபத்தை வச்சு உங்களோட குழந்தைங்களோட காலேஜ் ஃபீஸை கட்டுங்க.
இதனால உங்களோட அசெட்டும் கையில அப்படியே இருக்கும், உங்க குழந்தைங்களோட படிப்பும் எந்த கடனும் இல்லாம சூப்பரா முடியும். சுருக்கமா சொல்லணும்னா, ஆக்டிவா இருங்க, புதுசு புதுசா கத்துக்கோங்க, வாய்ப்புகளை தேடிட்டே இருங்க. உங்களோட குடும்பத்தோட பெரிய செலவுகளை கூட உங்களோட சம்பள காசை வச்சு பண்ணாம நீங்க உருவாக்குன அசெட்ஸ்ல இருந்து வர்ற வருமானத்தை வச்சு பண்ண கத்துக்கோங்க. இதோட இந்த புக் முடியுது. இந்த நிதி அறிவை உங்க லைஃப்ல யூஸ் பண்ணி நீங்களும் சீக்கிரமா நிதி சுதந்திரம் அடைய வாழ்த்துகள்.